ஜென் தத்துவம் ஒன்று சொல்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது நிலையான ஒன்று மாற்றம் நிகழ்வதை உணர்ந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொள்பவன். வெற்றி மட்டும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது, எதுவும் முடிவடைவதில்லை. இந்த கொள்கை முஜோ என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் எண்ணங்கள், உங்கள் வலிகள், உங்கள் துன்பங்கள், உங்கள் உடல் மற்றும் பல. நமது சூழலில் நாம் காணும் அனைத்தும் ஒரு காலத்தில் வேறுபட்டவை, மேலும் அவை வேறுபட்டவை. அதேபோல் பிரபஞ்சத்தில் எதுவும் சரியானதல்ல, ஏனென்றால் எல்லாம் நிலையான ஆற்றத்தில் உள்ளது மற்றும் பிறப்புக்குப் பிறகு எல்லாம் சிதைந்துவிடும். விஷயங்கள் சரியானதாக தோன்றினாலும் நுண்ணோக்கியின் கீழ் அவற்றில் பல குறைபாடுகள் மற்றும் முரண்பாடுகள் உள்ளன. ஜப்பானிய கலாச்சாரத்தில் அபூரணம், முழுமையற்ற தன்மை மற்றும் நிலையற்ற தன்மையை வலியுறுத்தும். எந்தவொரு கலைப்படைப்பும் உண்மையான அழகை உருவாக்குகிறது என்று வாபி சபி என்று ஒரு சொல் உள்ளது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு சமச்சீரற்ற பழைய கிண்ணம் அதன் வரலாறு மற்றும் இயற்கையால் கப்பட்ட பொருட்களுடன் ஒற்றுமை காரணமாக ஒரு புதிய, சரியான வடிவிலான கிண்ணத்தை விட விலைமதிப்பற்றது. இதேபோன்ற மற்றொரு சொல் மோனோனோ அவேர் என்பது நம்மை சுற்றியுள்ள அனைத்து அழகான விஷயங்களும் குறுகிய காலம் மட்டுமே என்ற கசப்பான இனிப்பு விழிப்புணர்வை குறிக்கிறது. 2 வார செர்ரி பூக்களின் பருவத்தால் சரியாக எடுத்துக்காட்டுகிறது. நாம் பார்க்கும் அல்லது கேட்கும் எதுவும் சரியானதல்ல, ஆனால் அபூரணத்தில் சரியான யதார்த்தம் உள்ளது. ஷுன்ரியு சுசுகி, எல்லா நிபந்தனைக்குட்பட்ட விஷயங்களும் நிலையற்றவை. இதை ஞானத்துடன் பார்க்கும்போது ஒருவர் துன்பத்திலிருந்து விலகிவிடுகிறார். தம புத்தர், நம்மை துன்பப்படுத்துவது நிலையற்ற தன்மை அல்ல. விஷயங்கள் நிரந்தரமாக இல்லாதபோது அவை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதே நம்மை துன்பப்படுத்துகிறது. டிச்நாட்னா அதன் இயல்பிலேயே அனைத்தும் எல்லையற்ற மாற்றத்தின் செயல்முறைக்கு உட்பட்டவை. டோஜன்